தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி வேன் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 4 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி விவரிக்க கேட்போம். ஆண்டனி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் நடுநிலைப்பள்ளி வாகனம் கோவில்பட்டி மெயின் சாலையில வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்க உள்ள பல்க்ல வாகனத்தை திருப்ப முயன்ற பொழுது கோவில்பட்டி பேருந்து நிலையத்திற்கு சென்ற மினி பேருந்து ஆனது பள்ளி வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பள்ளி வாகனத்துல பயணம் செய்த 4 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை அருகில் உள்ளவங்க வேறு பேருந்துல மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க. இந்த விபத்து தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.